கொஸ்டின் கேட்குறேன். நாமெல்லாம் யார் அப்படின்னு கேட்குறேன். அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? நாமெல்லாம் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னுவீங்க. ஓகே, ஹியூமன் பீயிங்ஸ்லேயும் நாமெல்லாம் இண்டியன்ஸ். ஒரு இந்தியான்ற ஒரு கண்ட்ரியில், அந்த பாரத தேசத்தில் பிறந்ததுனால நம்மெல்லாம் இண்டியன்ஸ். இண்டியன்ஸில் நம்ம ஹிந்துஸ். பட் எல்லா இண்டியன்ஸும் ஹிந்துஸ் இல்லை. ஸோ வி ஆர் கம்மிங் டு திஸ் கொஸ்டின், ஹிந்துஸ்ங்கிறவா யார்? அக்கார்டிங் டு ஹிஸ்டாரியன்ஸ் 4 வேதம், 2 இதிகாசம், புராணம், உபனிஷத், ஸ்மிருதி, ஸ்ருதி, ஆகமம், இந்த மாதிரி ஸ்கிரிப்சர்ஸ்க்கு நிறைய இருக்குது. இந்த இதில் ஏதாவது ஒரு ஸ்கிரிப்சரோ 2 ஸ்கிரிப்சரோ இல்லை எல்லாத்தையுமோ ஃபாலோ பண்ணுறவாளுக்கு ஹிந்துஸ்னு பேர் அப்படிங்கிறது ஹிஸ்டாரியன்ஸ் கொடுக்குற டெஃபினேஷன். இந்த பெரிய சர்க்கிள்குள்ளே இருக்கிறவா ஒரிஜினலி இவா பேர் ஹிந்துஸ் இல்லை. அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெஸ்டர்னர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது ரிவர் சிந்து இருக்குது பற்றியா, சிந்து நதி. இது நம்ம இந்தியாவில் வெஸ்டர்ன் பார்ட்டில் இருக்குது. அந்த நதிக்கரையில் இருக்கிறவாளுக்கு எல்லாம் ஒரு பர்டிகுலர் வே ஆஃப் லைஃப் அவள் லீட் பண்ணிட்டு இருந்தான். அவளை ரெஃபர் பண்ணும்போது சிந்தூஸ் அப்படின்னு கூப்பிட்டா. இந்த பீப்புளெலாம் சிந்தூஸ்னு, சிந்து நதிக்கரையில் இருக்கிறவான்னு. அதுக்கப்புறம் அது கொஞ்ச நாள் ஆனப்புறம் நாளடைவில் ஹிந்துஸ்னாச்சு. அப்போ ஹிந்துஸ்னு பேர் வந்தாலும் நம்ம ஃபாலோ பண்ணுற ரிலிஜனை கூட அவள் ஹிந்துயிசம் அப்படின்னு ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ ஹிந்துயிசம்ங்கிறது அந்த நேம் இல்லை நம்மளோட ரிலிஜனுக்கு. ஒரிஜினலாக அதுக்கு என்ன பேர் தெரியுமா? சனாதன தர்மா. இதுதான் அதோட பேர், சனாதன தர்மா. அதில் 3 வேர்ட்ஸ் இருக்குது. சன, ஆதன, தர்மா. இந்த 3 வேர்டும் சேர்ந்தது தான் அந்த ரிலிஜனோட பேர். நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணுற ரிலிஜனுக்கு பேர் சனாதன தர்மா. சனான்னா இட்டர்னல்னு பேர். சன்ஸ்கிருத்தில் இட்டர்னல்ங்கிறதுக்கு சனான்வா. அதுக்கு ஒரு பிகினிங் கிடையாது, எண்டும் கிடையாது. அப்படின்னா இது எப்போ ஆரம்பிச்சதுன்னு சொல்ல முடியாது, பிகினிங்கே நமக்கு தெரியாது. இப்போது ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பிறக்கிறாருன்னா அப்புறம் அவர் சொல்கிற வழியிலேயே அவர் சொல்கிற பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணின்னு போனாக்க அப்போ அவர்லேருந்து அந்த ரிலிஜன் ஆரம்பிச்சது அப்படின்ட்டு அவர் பேரையே கொடுக்க முடியும். ஆனால் இந்த ஹிந்து ரிலிஜனுக்கு வழி வழியாக வந்துட்டு 10,000 வருஷமாக இருக்கிறதுனால யார் ஆரம்பித்தான்னு தெரியாது. இப்போ சனாதனன், ஆத்தனன்னா என்ன அர்த்தம் பார்க்கலாமா? வைப்ரேட்டிங், ஸ்ப்ரெடிங், பெர்மியேட்டிங், இதெல்லாம் தான் அதோட மீனிங்ஸ். அதுக்கு அது பொருந்துறது. வியாபிச்சுன்னு இருக்குன்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா, வியாபித்துள்ளது, எல்லா இடத்துலையும் அது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் ஆத்தனை. நெக்ஸ்ட் வேர்டு என்ன? தர்மா. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் வேர்டு. தர்மான்னா என்ன அர்த்தம்? சேரிட்டிங்கிறது ஒரு அர்த்தம். ஆனால் இன்னொரு மீனிங் என்னென்னா, இதுதான் மெயின் மீனிங், ஒரு கோட் ஆஃப் காண்டக்ட். இட் இஸ் அ கோட் ஆஃப் காண்டக்ட் ஃபார் ரைட் வே ஆஃப் லிவிங். இதுதான் இதுக்கு ஆக்சுவல் மீனிங். ஸோ சனாதன தர்மா அப்படின்னா eternal without any beginning and no end. It is also spread out in vibrating everywhere. Dharma in the code of conduct for the right way of living. In the code dharma means ஒரு code which circles around all the sections of the society, which tells them the right way of living. இதுதான் இதோட டெஃபினேஷன். ஜனங்களுக்கு, மக்களுக்கு நல்வழி காமிச்சு நல்லபடி நடக்கிறதுக்கு அது இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, டைரக்ட் பண்ணுறது. எப்படி நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா நம்மளோட கவர்மெண்ட்டை டைரக்ட் பண்ணுறதோ அது மாதிரி இந்த கோட் ஆஃப் காண்டக்ட் சொசைட்டியை டைரக்ட் பண்ணுறது. வால்மீகி ராமாயணத்தில் வால்மீகி என்ன சொல்கிறாருன்னா, தாரயதி இது தர்மக அப்படின்னா தன்னோட கோடு வழியாக எல்லாரையும் சர்க்கிள் பண்ணிட்டு அது ஹோல்டு பண்ணுறது, டுகெதராக ஹோல்டு பண்ணுறது. பேரிங்காகவும் இருக்குது, பைண்டிங்காகவும் இருக்குது. எப்படி ஒரு த்ரெட்டுக்குள்ளே மணியெல்லாம் கோத்தோம்னா ஒரு மாலை வருதோ அது மாதிரி இது எல்லா பீப்புளையும் சேர்த்து தன்னோட ரைட் வே ஆஃப் திங்கிங், ஆக்டிங் அண்ட் லிவிங்
அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டுக்குள்ளே கொண்டு வருது, அது பைண்ட் பண்ணுறது. இதுதான் சனாதன தர்மா. அதுவும் ஜெனரேஷன்ஸ் டு ஜெனரேஷன்ஸ் வழி வழியாக பாஸ் ஆன் ஆயிருக்கு. யாரையாவது நீ ஒரு ஹிந்துவை போய் உங்கள் ரிலிஜன் பேர் என்ன, அது யார் ஆரம்பித்தா எங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் அவள் சொல்வா, எங்கள் ரிலிஜனுக்கு தனி பேர் கிடையாது, எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அதை நான் பண்ணிட்டுருக்கேன், எங்கள் அப்பா என்ன பண்ணினான்னா எங்கள் அப்பா என்னோடய தாத்தா என்ன பண்ணாரோ அதை பண்ணிட்டுருக்கா, எப்படி எப்படி பூஜை பண்ணணும், எப்படி ரிச்சுவல் ஃபாலோ பண்ணணும் அதை பண்ணிட்டுருக்கா, அதனால் எனக்கு இதை ஆரம்பித்தது யாரெல்லாம் தெரியாதுங்க அப்படின்வா. இன்னொருத்தட்ட போய் கேட்டால், சரி பேரண்ட்ஸுக்கு தெரியாது, குரு யாரான அந்த அவாக்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு கேட்டால், என் குருவை கேட்டால் கூட தெரியாது, அவர் தன்னோட குருவை தான் காமிப்பார், அவர் உடனே தன்னோட குருவை காமிப்பார், இப்படி போய் போய் அது ரிஷி முனி காலம் வரைக்கும் போகுமே தவிர பர்டிகுலர் பர்சனோட கனெக்டடு இல்லை. இந்த சனாதன தர்மத்தை பற்றியும் அதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸை பற்றியும், அப்புறம் அது எப்படி லேட்டரான் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன விதத்தில் அது தன்னை அடாப்ட் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். ஓகே.